இந்த நாட்களிலும் ஜாதி இல்லாத ஒரே ஒரு வீடும் கிடையாது. அத்தனை வீட்டிற்குள்ளும் ஜாதி இருக்கு, அது மறுக்க முடியாது. கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே எப்படி தெரியுமா கொண்டு வந்துட்டோம்? கிறிஸ்தவ நாடார், கிறிஸ்தவ முதலியார், கிறிஸ்தவ வன்னியர். இப்ப கிறிஸ்தவத்திற்குள்ள வன்னியர் கூட நம்ம கலக்கக்கூடாது, கிறிஸ்தவருக்குள்ள முதலியார் கூட நம்ம எப்படி வந்துச்சு பாருங்க. நல்ல கவனமா கேட்டு, பாஷை வரங்களை உடைய ஒரு சகோதரி நம்ம பிள்ளைக்கு நல்ல வரனா பாத்திரலாம்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரனுக்கு தொடர்பு கொள்றாங்க. இந்த ஜாதியில ஒரு நல்ல பிள்ளையா எனக்கு பார்த்து கொடுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்றாங்க? மேட்ரிமோனியில இல்லைங்க, ஊழியக்காரன் கிட்ட சொல்றாங்க. சரியா? தேவனுடைய ஜாதி என்ன? தேவனுடைய ஜாதி என்ன என்று வேதத்தில் எழுதியிருக்கா இல்லையா? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று எழுது. தேவனுடைய ஜாதி என்னமோ அதுதான் உன் ஜாதியாவும் இருக்கணும். வேத வசனம் சொல்லுது என்ன தெரியுமா? நீ மற்றவர்களோடு என்ன செய்யக்கூடாதாமா? சொல்லுங்க, களவாதேன்னு சொல்லியிருக்கு. இப்ப மற்றவர்கள் என்பவர்கள் யாரு?